முன்னொரு காலத்தில் காற்றாற்று அருகே ஒரு சிற்றூர் அமைந்திருந்தது. அந்த சிற்றூரை அடிக்கடிக்க இந்த காற்றாறு பாய்ந்து சேதப்படுத்திவிடும். ஆடு மாடுகள், நிலபுலன்கள், உடைமைகள் இழந்து அந்த ஊர் மக்கள் பரிதவிப்பார்கள். இப்படி தொடர்கதியாக இந்த காற்றாற்று வெள்ளம் வருவதும், வீடுகள் முழுகுவதும், மாடு இறப்பதும் இப்படி தொடர்ந்து இருப்பது அறிந்த அந்த ஊரில் இருந்த நல்லன் என்கின்ற ஒரு இளைஞன் ஊர் பெரியவர்களையும் சுற்றத்தாரையும் அழைத்து, இளைஞர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டு இந்த காற்றாற்றை எப்படியாவது முனைப்போடு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு அணை கட்டினால் நல்லாக இருக்கும் என்று இந்த இளைஞன் முற்பட்டு அந்த காற்றாற்றருகே மிகப்பெரிய தடுப்பணை கட்டி அமைத்து இருந்தான். அந்த தடுப்பணையில் நீர் நிரம்பி அங்கிருக்கக்கூடிய நிலபலன்களையும் நீர்நிலைகளை எல்லாம் நிரம்பி வழிந்தது. அந்த கிராமமே மிக சுழிப்பமாக மிக செழுமையாக இருந்தது. இப்படி இருந்த காலத்தில் அந்த நல்லன் ஒரு நாள் வயோதிகம் கொண்டு இறந்து போகிறான். அந்த நல்லன் இறந்த பிறகு ஊர் மக்கள், முதியவர்கள், பாட்டிமார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லுவார்கள். நல்லன் ஒருவன் இருந்தான், இப்படி அணை கட்டினான், நாமெல்லாம் பயன்பெற்றோம் என்று. அவன் இறந்து பல ஆண்டுகள் கழித்து கூட கதையாக அவனுடைய செயலை சொன்னார்கள். அந்த அணைக்கு நல்லன் அணை என்றே பெயர் வைத்தார்கள். இப்படி இருக்கின்ற தருவாயில் அந்த ஊரில் முனியன் என்கின்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் முட்டாள் மூர்கன். ஒரு நாள் இந்த அணையை பார்த்து, இந்த அணையில் தொலையிட்டால் எப்படி தண்ணீர் வருகிறது என்று பார்ப்போம் என்று மிகப்பெரிய காற்றாறு வந்து அந்த அணை நிரம்பி இருக்கின்ற போது அந்த இளைஞன் முனியன் ஒரு கடபாரை கொண்டு குத்துகின்ற போது சிறு துவாரமாக இருந்தது. பெருக்கெடுத்து வெள்ளம் வந்தது. வெறுக்கெடுத்து வெள்ளம் வந்து அந்த ஊரையே சின்னாபின்னம் படுத்தியது. பயந்து போன அந்த முனியன் ஓடோடி வருகிறான். வீடு தேடி வருகின்ற போது தாய் தந்தையர்கள் அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்கிறார்கள். அந்த வீடு இல்லை, நிலபுலன்கள் இல்லை, ஆடு மாடுகள்லாம் அடித்து செல்கிறது. துன்பமுற்று ஐயமுடுகிறான். இதுதான் சொல்லுகின்றான், தீதும் நன்றும் பிறந்தரவாரா. தீதும் நன்றும் நம்முடையது இருப்பதாக பிறர் செய்வதல்ல, நாம் செய்கின்ற செயலால் நன்மை வருகிறது, தீமை வருகிறது. அனைவருக்கும் நன்மையே செய்வோம், நல்லதே நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.